ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம V8 இன்ஜின் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருப்பேன், ஹவு டு லேர்ன் ப்ரௌசர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சுக்கு தேவையான கான்செப்ட் மட்டும் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். V8 பற்றி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இந்த வீடியோ வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா, V8 பற்றி இன்னும் டீப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். தென் வந்துட்டு உங்கள் மிஷினில் வந்து எப்படி ஒரு டீபக் என்விரான்மெண்ட் செட் பண்ணிவிட்டு V8 எப்படி எல்லா டேட்டா டைப்பையும் ஹேண்டில் பண்ணுது, தென் இன்டர்னலாக அது எப்படி வந்துட்டு எல்லா வேல்யூஸ் வந்து ப்ராசஸ் பண்ணுது, இது மாதிரி வந்து இன்டெப்த்தாக வந்து பார்க்கலாம். V8 வந்து பார்த்தீங்கன்னா கூகுளோட ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் தான் அவங்க கிரியேட் பண்ணது தான். அவங்க எதுக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டும் வெப் அசம்பிளியும் ரன் பண்ணுறது தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம், நோடு, எலக்ட்ரான்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அண்டர் த ஹுட்டில் வந்து V8 என்ஜின் தான் யூஸ் பண்ணுது. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம V8 வந்து எப்படி செட்டப் பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு மெயினாக தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா டீபா டூல்ஸ் தான். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட்ச், ஜி கிளைண்ட்டு இது மாதிரி டூல்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அந்த ஃபெட்ச் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுளில் இருக்க சோர்ஸ் கோடை வந்து நமக்கு டவுன்லோட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ எதோட சோர்ஸ் கோட்னா இந்த V8, ஸ்கியா, குரோமியம் இது மாதிரி சோர்ஸ் கோடை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஜி கிளைண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது நிறையா தேர்ட் பார்ட்டி மாடல்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதோட வந்து சிங்க் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து இந்த ஜி கிளைண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் டீபா டூல்ஸை வந்து க்ளோன் பண்ணிக்கோங்க. க்ளோன் பண்ணிவிட்டு அதோட பாத்தை வந்து உங்கள் என்விரான்மெண்ட் வேரியபிளில் வந்து ஆட் பண்ணிங்க. பாத் என்விரான்மெண்ட் வேரியபிளில் நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் ஃபோல்டரில் க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னோட ZSHRC பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாத் என்விரான்மெண்ட் வேரியபிளில் வந்து நான் டீபா டூல்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த ஃபெட்ச், ஜி கிளைண்ட் இந்த மாதிரி கமாண்ட் வந்து ரன் பண்ணுறப்ப இதுலேருந்து இந்த ஃபைலை எடுத்துகிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டேரக்டரியில் வந்து V8 க்ளோன் பண்ணுமோ அந்த டேரக்டரி வந்துக்குங்க. நான் ஹோம் டேரக்டரி வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெட்ச் V8ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு V8ஓட சோர்ஸ் கோட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். நான் ஆல்ரெடி இதை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு அந்த ஃபோல்டர் இருக்கும். நம்ம முன்னாடி சேலஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் அவுட் பண்ணியிருப்போம் ஒரு கமிட்டுக்கு. ஸோ ஏன் வந்து செக் அவுட் பண்ணோம் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து ஒரு பேட்ச் ஃபைல் கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்ச் ஃபைல் வந்து அந்த பர்டிகுலர் கமிட்டுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க பேட்ச் வந்து அப்ளை பண்ணாங்க. ஸோ எந்த ஒரு கோட் சேஞ்சுமே வந்து இருக்கக்கூடாது. அவங்க எக்ஸாக்ட் என்விரான்மெண்ட் நம்ம செட் பண்ணுறவங்கக்காண்டி நம்ம வந்து அந்த பர்டிகுலர் கமிட்டிங் வந்து நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு தென் அவங்க பேட்ச் ஃபைல் அப்ளை பண்ணி நம்ம பில்ட் பண்ணோம். பொதுவாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் நார்மலாகவே நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். ஏதோ சேலஞ்ச் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை சிவி நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா மட்டும் அந்த பர்டிகுலர் கமிட்டிங் வந்து நீங்கள் கிட் செக் அவுட்னு கொடுத்து அந்த பர்டிகுலர் கமிட் ஹேஷ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். தென் வந்து ஜி கிளைண்ட் சிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பில்லை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு V8 வந்து நீங்கள் பில்ட் பண்ணோம் அப்படின்னா டூல்ஸ் டேரக்டரிக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா V8 ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க. அதோட நீங்கள் X64 ரிலீஸ்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிலீஸ் பில்டுக்கான ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிரும். தென் வந்து நீங்கள் நிஞ்சா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா X64 ரிலீஸ்ன்னு இருக்கு பாருங்கள். உங்களுக்கு எல்லா ஆர்கியூமெண்ட்டோட அந்த இதெல்லாம் பில்ட் ஆகிரும். நீங்கள் வேணால் வந்து நீங்கள் ஆர்கியூமெண்ட்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ணுறப்போ வந்துட்டு மாற்றிக்கலாம். இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூமெண்ட் இஸ் டீபக் ஃபால்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள். டீபக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நீங்கள் இதில் வந்து நீங்கள் டீபக்னு கொடுத்துக்கலாம். ரிலீஸ்க்கு பதில் நீங்கள் வந்துட்டு டீபக் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓகே வரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீபக் இது ஜென்ரேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீபக் வந்துடும். இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆர்குமெண்ட் வேணாலும் நீங்கள் வந்து உங்கள் ஆர்குமெண்ட் தேவையான ஆர்குமெண்ட் வச்சு நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரிலீஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பில்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஞ்சா சி அவுட் ஜி அந்த ஃபோல்டர் கொடுத்து நீங்கள் இந்த ரிலீஸ் ஃபைலோட டேரக்டரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பில்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 to 40 மினிட்ஸ் வந்து ஆகும். ஸோ எல்லா ஃபைலுமே வந்து பில்ட் ஆகி முடிக்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு V8 பில்டு வந்து ஜென்ரேட் ஆகிரும். பில்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு out.jங்கிற ஃபோல்டரில் வந்து உங்களுக்கு பில்டு ஜென்ரேட் ஆகிருக்கும். டீபக் பில்டு ஜென்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா டீபக்ங்கிற ஃபோல்டர் இருக்கும். இல்லை ரிலீஸுங்கிற ஃபோல்டர் நேமில் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா டீபக் பில்டு தான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா D8 பைனரி வந்து உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு JS கன்சோல் மாதிரி தான் வந்து ஆக்ட் ஆகும். வந்து வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் பில்டு தான். இப்போ ரீசெண்டாக இருக்க V8ஓட பில்டு தான் வந்து நான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். ஸோ
ஸோ இதில் இருக்க டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து V8 வந்து எப்படி நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்துட்டு அது வந்து மெஷின் கோடாக வந்து கம்பைல் பண்ணுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்துட்டு பார்சருக்கு வந்து சென்ட் ஆகும். ஸோ அந்த பார்சர் வந்து பார்த்தீங்கன்னா அதை டோக்கன்ஸாக ஸ்பில்ட் பண்ணிவிட்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது பேஸ்லைன் கம்பைலருக்கு வந்து சென்ட் ஆகும். இதில் மொத்தம் 2 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இக்னிஷன் அண்ட் ஸ்பார்க் பிளக். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோட் ஆப்டிமைசேஷன் வந்து பண்ணாது, டிஃபால்ட்டாக தான் வந்து கம்பைல் பண்ணும். ஒருவேளை கோட் ஆப்டிமைசேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா இது அடுத்த 2 கம்பைலருக்கு வந்து சென்ட் ஆகும். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டர்போ ஃபேன் அண்ட் மேக்லவ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் கம்பைலர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டர்போ ஃபேன் வந்து டைனமிக்காக கோடை அனலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணும். இந்த மேக்லவ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக வந்து அனலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ எந்த சினாரியோவில் வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் தேவைப்படுது கோடுக்கு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து ரிப்பீட்டேட்டிவாக கால் ஆகிக்கிட்டே இருக்குது, அதுக்கு போகிற டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பைலர் வந்து டிசைட் பண்ணும் இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஹாட் ஃபங்க்ஷனாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஹாட் ஃபங்க்ஷனாக பார்த்தீங்கன்னா அது அகைன் கால் ஆக போகுது. ஸோ அதை வந்துட்டு ஆப்டிமைஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஸோ ஒருவேளை வந்துட்டு அந்த டேட்டா டைப் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஆப்டிமைசேஷன் நடக்கும். ஸோ அங்கே வந்துட்டு அந்த கோடு வந்து மறுபடியும் வந்து பேஸ்லைன் கம்பைலருக்கு சென்ட் ஆகிட்டு அதுக்கு தேவையான மாதிரி டேட்டா டைப்ஸை வந்து சேஞ்ச் பண்ணி தென் அதை வந்து கோட் ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆயிடும். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து எப்படி கம்பைல் ஆகுதுன்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸாக வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாயிண்டர் கம்ப்ரெஷன். ஸோ பாயிண்டர் கம்ப்ரெஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2014 அந்த டைமில் வந்துட்டு குரோம் வந்து 32 பிட்லேருந்து 54 பிட் ஆர்கிடெக்சருக்கு வந்து மூவ் ஆனாங்க டெவலப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 4 பைட்ஸ் வந்துட்டு 64 பிட் ஆர்கிடெக்சர் சிஸ்டம்ஸில் வந்து இருக்கும். ஸோ அதை எப்படி வந்து இவங்க எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ணுறாங்க. அது என்ன டிசிஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு 64 பிட் பாயிண்டர் அட்ரஸை வந்துட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து அதோட ஆஃப்செட்டை மட்டும் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணாங்க. ஸோ இது எங்கே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா V8 ஹீப்பில் ஸ்டோர் ஆகும். இது வந்து நம்ம பைனரி ஹீப் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா V8க்குன்னு தனியாக வந்து அவங்க ஒரு ஹீப் வச்சிருக்காங்க. ஸோ அதில் தான் இந்த ஹீப் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ இந்த பிக்சர் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவல் அட்ரஸ். இது கம்ப்ரஸ் ஆனதுக்கப்புறம் V8 ஹீப்பில் வந்து இந்த மாதிரி வந்து அதோட ஆஃப்செட் மட்டும் தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதை வந்து ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஐசோலேட் ரூட், மேலே ப்ரிஃபிக்ஸ் இருக்குல்ல அதான் பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ரூட். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஆஃப்செட். ஸோ இந்த மெமரியை வந்து அவங்க ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறப்ப ஐசோலேட் ரூட் ப்ளஸ் ஆஃப்செட் இது வந்து ஆட் ஆகி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெமரி வந்து ஆக்சஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இதில் இன்னொரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த பாயிண்ட் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னன்னு வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. இமீடியட் ஸ்மால் இன்டீஜரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டேக்டு பாயிண்டர்னா ஒன்றும் இல்லை. ஸோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு மெமரி அட்ரஸ் தான். அதில் வந்து இன்னும் கொஞ்சம் இன்லைன் மெட்டா டேட்டா வந்து இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஹீப் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஹீப் மெமரியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீப்பில் வந்து ஒரு சில ஃப்ளாக்லாம் வந்து அவங்க இன்லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரிவ் நியூஸ் இருக்கா, அண்ட் தென் வந்து இது மெயின் அரியில் இருக்கா, எங்கே இருக்குது, தென் வந்துட்டு அந்த சங்க் வந்து அலோகேட் ஆயிருக்கா, சைஸ், இது மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீப் இன்லைன்லேயே வந்து அவங்க மெட்டாடேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்டு பாயிண்டர்ஸும். ஸோ இதை பற்றி நான் நெக்ஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸ் அப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா V8ல வந்து மேப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான கான்செப்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு V8ல வந்து ஒரு கீ டேட்டா ஸ்ட்ரக்சர். இதில் வந்து என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆப்ஜெக்டோட வந்து டைப் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நமக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு, இன்டீஜர் இது மாதிரி தனித்தனியாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு V8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஹுட் வந்து எல்லாமே வந்து அது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக தான் வந்து கன்சிடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்டோட டைப் வந்து அவங்க வச்சிருப்பாங்க, ஸ்ட்ரிங்கா இல்லை அரேவா என்ன போட்டு வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலமெண்ட்ஸோட டைப் இருக்கும். ஒன்று வந்து அன்பாக்ஸ்டு டபுள்ஸா இல்லை டேக்டு பாயிண்டர்ஸா இந்த மாதிரி டைப் இருக்கும். அன்பாக்ஸ்டு டபுள்ஸ்னா ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன்ல நீங்கள் ஹீப் ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ டபுள் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸை வந்து அவங்க வந்து ஹீப் ஆப்ஜெக்ட்ல வந்து அவங்க ஸ்டோர் பண்ண மாட்டாங்க, ஆசிட்டிஸ் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1.1 அப்படின்னா அவங்க வந்து அதோட ஈக்குவலண்ட் ஹெக்ஸ் வேல்யூ வந்து அப்படியே வந்து மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ அது பேர் தான் பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ்டு டபுள்ஸ். டேக்டு பாயிண்டர்ஸ்லாம் நான் முன்னாடியே சொன்னது தான். நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் தோட்ட டைப் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த மேப்ல வந்து இருக்கும்.
ஸோ இப்போ நான் தியரியாக தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஜிடிபியில் போட்டு காமிக்கிறப்போ உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்ஐ அண்ட் ஹீப் ஆப்ஜெக்ட். எஸ்எம்ஐனா பார்த்தீங்கன்னா இமிடியட் ஸ்மால் இன்டிஜரை வந்து அப்படி தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஹீப் ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு இன்டிஜருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எஸ்எம்ஐக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஐயோட கடைசி 32 பிட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ அது லோவர் 32 பிட்ஸ். அதுக்கப்புறம் இந்த பாயிண்டரோட லாஸ்ட்டு சிக்னிஃபிகண்ட் பிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து ஒன்றா தான் இருக்கும். ஸோ வந்து மெமரியில் வந்து ஆக்சஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆக்சுவல் அட்ரஸ் அதோட வந்து -1 இதை பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெமரியை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ பாயிண்டருக்கு எஸ்எம்ஐக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து லெஃப்ட் ஷிஃப்ட் ரைட் ஷிஃப்ட் பண்ணி வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதை அவங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கும். ஜிடிபியில் போகிறப்போ உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஹீப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்த மேப் அப்புறம் இமீடியட் ஸ்மால் இன்டிஜர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிபியில் செக் பண்ணி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் D8 வந்து ஜிடிபியில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் அலோவ் நேட்டிவ் சின்டாக்ஸ் இந்த ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா நிறைய டீபக் ஃபங்க்ஷன் வந்து D8 வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எனேபிள் பண்ணுறதுக்கான இந்த ஃப்ளாக் வந்து யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த சோர்ஸில் வந்து runtime.hன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா டீபக் ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது இந்த டீபக் பிரிண்ட் தான். ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தா இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு ஆப்டிமைஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் காலில் வந்து மேங்களூரில் போய்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஆப்டிமைஸ் ஆயிரும். இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃப்ளாக் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு அரே வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து 1 2 3 4 இது மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை பற்றி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டீபக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அதோட அட்ரஸ் அதுக்கப்புறம் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நான் முன்னாடி வந்துட்டு ஃப்ளைல காமிச்ச அந்த மேப்பு அதுக்கப்புறம் அதோட எலமெண்ட்ஸ் லென்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்துக்கலாம் அது எந்த அட்ரஸ் இருக்குது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டர் டேக்கிங் வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜேஎஸ் அரே இருக்குது. இதோட டைப் வந்து இங்கே போட்டிருக்காங்க. பேக்கடு இமீடியட் ஸ்மால் இன்டிஜர் எலமெண்ட்ஸ் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இந்த எலமெண்ட்ஸோட கைண்டு. இப்போ வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு அட்ரஸ் வந்து டீபக் பாயிண்டில் வந்து அட்ரஸ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். 10 வேர்டு வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸ்ஸு. அந்த பாயிண்டர்ஸ் எப்பயுமே வந்து இந்த பாயிண்டர் டேக்கிங் பண்ணியிருக்கனால நம்ம ஒரு -1 பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்ஃபோ வந்து இங்கே வந்திருக்கும். இது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட் இந்த அவுட்புட்டை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேப் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து CFF9 இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் இதோட ஃபஸ்ட்டு அட்ரஸை பார்த்தீங்க அப்படின்னா இதான் பார்த்தீங்கன்னா 8CFF9. உங்களுக்கு வந்து தெரியும் இது இந்த அட்ரஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ரூட். இது வந்து ஆட் ஆகிறப்போ வந்து ஆக்சஸ் பண்ணுறப்போ வந்து அப்படியே ஆட் ஆகிக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ரூட். இது வந்து இந்த லாஸ்ட்டு 32 பிட் பாயிண்ட் ஆஃப்செட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இருக்கிறது வந்து மேப்பு. செகண்ட் அவங்க வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இங்கே 745ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ எலமெண்ட்ஸுக்குமே வந்து ஓகே எலமெண்ட் 75 இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்டாக இருக்கிறது வந்து எலமெண்ட்ஸ். இங்கே இருக்குது பாருங்கள் எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபோர்த்தாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட சைஸு. நம்ம பார்த்தீங்கன்னா 4 1 2 3 4 4 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் வந்து ஏன் வந்து 8 நீங்கள் இருக்குது அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்ஐ. இது வந்து ஒரு இமீடியட் ஸ்மால் இன்டிஜர். இது வந்து மெமரியில் வந்து அவங்க வந்து இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம ஆக்சுவல் வேல்யூ நம்ம பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் வந்து பண்ணணும். இதோட பைனரி வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க 8ஓட பைனரி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக வந்து அவங்க 0 போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க எஸ்எம்ஐக்காண்டி. இதை வந்து நீங்கள் லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓகே சாரி ரைட் ஷிஃப்ட் பண்ணணும்.
ரைட் ஷிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஆக்சுவல் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதோட ஆக்சுவல் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 4. ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்து எல்லா இமீடியட் ஸ்மால் இன்டிஜருமே வந்து வெயிட் ஹீப்பில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதோட எலமெண்ட்ஸை வந்து நம்ம செக் பண்ணலாம். இதுதான் அதோட அந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ். மேப்பு, ப்ராப்பர்ட்டி, எலமெண்ட், லென்த்து. இப்போ வந்து இதோட எலமெண்ட்ஸை வந்து செக் பண்ணி வந்து பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இந்த அட்ரஸில் வந்து எலமெண்ட் வச்சுருக்காங்க. இதுவுமே ஒரு பாயிண்ட் வந்து டேக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம -1 பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து சைஸ் இப்போ தான் நம்ம செக் பண்ணோம். இதில் வந்து 4. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து வேல்யூ 2, 4, 6, 8 இது எல்லாமே வந்து வேல்யூ. இப்போ 2ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி வந்து 2ஐயும் அவங்க இப்படி தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இதை வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு வந்து கிடச்சிரும். அதே மாதிரி இப்போ இங்கே 4, 6, 8 இருக்கு பாருங்கள். இது எல்லாமே வந்து 4, 6, 8. ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்த வேல்யூ தான். இப்படி தான் வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஓவர்வியூ கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எப்படி வந்துட்டு V8 வந்து இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு. இன்னும் நிறைய கான்செப்ட் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ்லேயே வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க இண்டெக்ஸ் பண்ணுறதுல வந்து நம்பர் வச்சு இண்டெக்ஸ் பண்ணுவாங்க, நேம் வச்சு இண்டெக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து அவங்க வச்சுருக்காங்க. இப்போதைக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். நம்ம நெக்ஸ்ட்டு சேலஞ்சை வந்து சால்வ் பண்ண வந்து ஒவ்வொன்றா வந்து லேர்ன் பண்ணலாம்.